இவருக்கும் அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. 2 பேர்த்துக்குமே நவம்பர் 19 தான் பிறந்த நாள். 2ஆம் வகுப்பு படிக்கும்போது விவேக் இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறார். தனக்கும் அவருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள் என்கிறத குறிப்பிட்டு இந்திரா காந்திக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்த அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தார். யாருமே எதிர்பாராத வகையில் அந்த கடிதத்துக்கு இந்திரா காந்தியிடமிருந்து பதில் கடிதம் வந்துச்சு. கடைசி வரைக்கும் விவேக் அந்த கடிதத்தை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு வந்தார். அந்த வயதில் அவருக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் தான் அவருடைய முதல் மாபெரும் வெற்றி. அப்போ ரொம்ப பிஸியாக இருந்த இயக்குனர் பாலச்சந்தர் கிட்ட இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பாலச்சந்தர் இவருடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய மனதில் உறுதி வேண்டும் படத்தில் ஆரம்பத்தில் ஒரு சக எழுத்தாளராக விவேக்கை அவர் சேர்த்துக்கிட்டார். ஆனால் விவேக்கோட சுறுசுறுப்பையும் துடுக்குத்தனத்தையும் பார்த்த அவர் அந்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று கொடுத்தாரு. அந்த படத்தில் முதல் முறையாக விவேக் நடிக்கிறார். விஜயுடன் குஷி, மாதவனுடன் டும் டும் டும், மின்னலே, ரன், விக்ரமோட தூள் தில்லுன்னு தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சார். இதே காலகட்டத்தில் தான் நடிகர் வடிவேலும் தனக்கான பாணியில் ஒரு பக்கம் நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருந்த விவேக் 2000 ஆண்டு தொடக்கத்தில் ஒரு முக்கியமான மனிதரை சந்திச்சார். அந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அது அவர் நடிச்சிட்டு இருந்த படங்கள்லையும் பிரதிபலிச்சுது. அந்த மனிதர் தான் அப்போ ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம். அந்த சந்திப்பின் போது அப்துல் கலாம் விவேக் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். திரைப்படங்கள் மூலமாக சமூக கருத்துக்களை பேசணும் அப்படிங்கிறதா அந்த கோரிக்கை. அதற்கு பிறகு விவேக் ரொம்ப தீவிரமாக சினிமாவில் சமூக கருத்துக்களை பேச ஆரம்பித்தார். அதனால தான் அவருக்கு சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது. நடிகர் விவேக் சினிமாவில் மட்டுமே சமூக கருத்துக்களை பேசலை, நிஜ வாழ்க்கையிலையும் அதை பின்பற்றி நடந்திருக்கிறார். தன்னுடைய சக நடிகர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் முதல் ஆளாக போய் நின்றுருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. நடிகர் குமரிமுத்து தன்னுடைய மகள் திருமணத்துக்காக 2 லட்சம் பணம் புரட்டுறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இலங்கையில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்துச்சு. அதில் குமரிமுத்து கலந்துக்கிறார். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குமரிமுத்துக்கிட்ட விவேக்கை அழைச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக விவேக்குக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் பேசப்பட்டுச்சு. அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விவேக்கு கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் விவேக் அந்த பணத்தை வாங்கலை. நடிகர் குமரிமுத்துக்கிட்டே அந்த பணத்தை கொடுக்க சொன்னார். குமரிமுத்துக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இந்த பணத்தை எங்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அப்போ தான் விவேக் சொல்லியிருக்கிறாரு, அண்ணே நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த பணத்தை அந்த கல்யாண செலவுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமாவில் மட்டும் ஜனங்களின் கலைஞனாக இல்லாமல் தன்னுடன் நடிக்கிற சக கலைஞர்களுக்கும் உற்ற நண்பனாக, ஆபத் பாந்தவனாக இருந்திருக்கிறாரு விவேக்.